ஹாய் ஹலோ ஐம் டாக்டர் நாராயணசாமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்னதை பற்றி பார்க்க போகிறோம்னா, புரலாக்டின் ஹார்மோன்னா என்ன, அது எப்படி கர்ப்பமாவதை பாதிக்கிறத அதை பற்றி பார்ப்போம். புரலாக்டின் அப்படின்றது பிரெயினில் இருக்கக்கூடிய பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து சுரக்கும். இந்த ஹார்மோன் முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, தாய்ப்பால் சுரப்பை அதிகப்படுத்தி மில்க் செக்ரீஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுதான். இதனுடைய ஹார்மோன் லெவல் எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னா, குழந்தை பிறந்து தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு வந்து நார்மலாகவே வந்து புரலாக்டின் லெவல் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து இந்த புரலாக்டின் லெவல் வந்து நார்மலாகவே, அதாவது கர்ப்பமாகாத பெண்களுக்கு வந்து அதிகமாகிறது. இது எதனாலன்னு கேட்டிங்க அப்படின்னா, இவங்களுடைய வாழ்க்கை முறை மாற்றத்தினாலையும், அதாவது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னாலையும், அண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனாலையும் புரலாக்டின் லெவல் வந்து அதிகமாகுது. இதனாலே வந்து கர்ப்பமாவது வந்து தடைபடுகிறது. இப்படி இந்த ஹார்மோன் வந்து கர்ப்பமாகாத அண்டு திருமணமாகாத பெண்களுக்கு வந்து அதிகமாகுதுன்னா, அதனால வந்து என்னன்னா ஒழுங்கற்ற மாதவிடாய் கூட ஏற்படலாம். இதனால் பீரியட் முறையாக வராமல் தள்ளி போகலாம். இதனால் வந்து தாய்ப்பால் கொடுக்கும், அதாவது குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு வந்து அந்த ஃபீடிங் பண்ணுறதுனால வந்து பீரியட் வரதில்லை. எதனால இந்த புரலாக்டின் லெவல் அதிகமாகிறதுனால ஃபீடிங் பண்ணும்போது இந்த மாதவிடாய் வந்து வருவதில்லை. கருமுட்டை வளர்ச்சி மற்றும் வெடிப்பதை வந்து பாதிப்பு செய்யும். அதனால் கர்ப்பமாவதை வந்து தடைபடும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் லெவல் வந்து கம்மி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஹார்மோனல் இம்பேலன்ஸை வந்து க்ரியேட் பண்ணி ப்ரெக்னென்ட் ஆவதையும் தடை பண்ணும். அண்டு வந்து பீரியட் இஷ்யூ, அதாவது இர்ரெகுலர் பீரியட் வந்து உண்டு பண்ணும். இந்த ஹார்மோன் அதிகமாக இருந்துச்சுன்னா என்னென்ன அறிகுறி இருக்கும் அப்படின்னா, மார்பகத்திலிருந்து மில்க் டிஸ்சார்ஜ் இருக்கும். அப்புறம் பார்த்தோன்னா இந்த மார்பகம் வந்து ஹெவினஸ், அதாவது கனமாக இருக்கும். அதே போல் இந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா உடல் ஒரு வலி மிகுந்ததாக இருக்கும். இன்டர்கோர்ஸ் அப்போ பெயின் வந்து நல்லாவே இருக்கும். இதனால் தலைவலி, பயம், பதட்டம் போன்ற பிரச்சனையும் வரலாம். இந்த ஹார்மோன் லெவல் எதனால் அதிகமாகும் அப்படின்னா, பிட்யூட்டரி கிளாண்டில் ஏதோ கட்டியோ இல்லை ஏதோ சிஸ்டோ இருந்துச்சுனாலோ, இல்லை தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலோ, இல்லை பிசிஓஎஸ் இருந்தாலோ அதிகமாகும். இன்னொரு முக்கியமான ரீசன் வந்து என்னென்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறது, ஓவர் திங்க் பண்ணுறதுனால இந்த ஹார்மோன் லெவல் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். புரலாக்டின் லெவல் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிறவங்களுக்கு செக் பண்ணி பார்த்தோன்னா ஹையாக இருக்கும். இந்த ஹார்மோன் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, சிம்பிளாக பிளட் டெஸ்ட்டில் புரலாக்டின் லெவல் செக் பண்ணி பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த புரலாக்டின் லெவல் அதிகமாக இருக்குதுன்னா அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி அதுக்கு முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா எளிமையாக வந்து கர்ப்பமாகலாம், அதாவது ப்ரெக்னென்ட் ஆகலாம். அண்டு ஒழுங்கற்ற மாதவிடாய், இர்ரெகுலர் பீரியட்ஸும் வந்து சரி பண்ணலாம் அப்படின்ற எவ்வளோ சயின்டிஃபிக் ஆர்டிக்கலையும் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, ஓவர் திங்க் பண்ணக்கூடாது. வெயிட் இருக்கீங்கன்னா வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுங்கள், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து மாற்றணும். இந்த மாதிரி எவ்வளோட்டும் இருக்குது. அதுக்கு சில மெடிசன்ஸும் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி புரலாக்டின் லெவல் அதிகமாக இருக்குன்னா நியர்பை கிளினிக்கோ இல்லை ஹாஸ்பிட்டலோ போயிட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அந்த மெடிசன் எடுக்கிறது, அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை மாற்றினீங்கன்னா நல்லாவே சரி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன்.